இந்தியாவும் ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனை நோக்கி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போது சர்வீஸ் எக்கனாமிலேருந்து இந்த கண்ட்ரியை ப்ராடக்ட் எக்கனாமிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதுக்காக நடந்த நிறைய விஷயங்களை வந்து நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு லோகோ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எதுக்காக இப்படி நடக்கணும், ஸ்கூலில் ரோபோட்டிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும்போது ஒரு புரிதல், இந்தியாவில் இதுக்கு மேலே வேலை தேடுபவர்களை தாண்டி புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அதிகப்படியான ஒரு தேவை வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து இருக்கு. அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல we are at the position of இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 to 5.0. அதுல இந்த ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, 3D பிரிண்டிங், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள் அப்போ நடக்க போற பெரிய டிமாண்டுக்கான சப்ளை எங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டெக்னாலஜியோட ஸ்கில் செட் அந்த பசங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூலியமா எல்லா ஸ்கூல்லையும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் லேப் இருக்கணும், டிங்கரிங் லேப் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ராக்ஷனையும் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணும்போது புரிஞ்சுது, இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர்.